சம்போ சரிக நமக, சம்போ சரிக நமக. சாமியாரம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எல்லாரும் நல்லா இருங்க. எழுந்துருங்க எழுந்துருங்க. ஆமா, உங்கள யார் யாருக்கெல்லாம் பெண் குழந்தை இருக்கு சொல்லுங்க பாப்போம். அம்மா எனக்கு 2 பெண் குழந்தைங்கம்மா. அம்மா எனக்கும் 2 பெண் குழந்தைங்கம்மா. சரி. அம்மா நான் 4 பொண்ணை பெற்றிருக்கேம்மா. அப்படியா? அம்மா எனக்கு 5 பொண்ணுமா. அம்மா எனக்கு 2 பொண்ணுதாம்மா. உங்க பெண் குழந்தைங்களை எல்லாம் என் ஆசிரமத்துக்கு அனுப்பி வைங்க. சாமி உங்க ஆசீர்வாதத்தால நான் நல்லா இருக்கேன் சாமி. இந்த உலகத்துல நான் 100 வயசு வாழணும் சாமி. கண்ணை திறந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஐயா நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல. அழுவுற 100 வருஷம் இருப்பனா? உன்னை இந்த பூமி தாங்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். உனக்கு இன்னும் 100 வருஷமா? சிவா உனக்கு என் மேல பொறாம. கோவிந்தா என்ன பக்தி! அப்படியே உருளுமா. இதத்தான் எதிர்பார்த்தேன். சாமிகிட்ட ஆசீர்வாதம் கேட்டா சரி, குழந்தை கேட்டா எப்படி? என்ன மாதிரி ஆசாமிட்டு வைக்கணும்? என்னது? எங்க சாமியார்கிட்ட கேள்வி சொல்ல வந்தேன். எத்தனையோ சாமியார்கள் இருந்தாலும் இந்த ஊர் உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு இருக்கிற குறைகளை நீங்க தான் எப்படியாவது தீர்த்து வைக்கணும் சாமி. அந்த அம்பாள் மேல உன் மனைவிக்கு தீராத பக்தி இருக்கிறதுனால அந்த அம்பாளே உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பா. புரியுதா? அது தெய்வ குழந்தை. அது நீங்க போற கோவில்லையோ அல்லது போற வழியிலையோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதை உங்க குழந்தை மாதிரி பத்திரமா வளர்க்கணும். ஒரு நிமிஷம் எல்லாரும் நில்லுங்க. ஓவர் சீனு உடம்புக்கு ஆகாது. நாம யாருங்கிறது நமக்கு தெரியும், அந்த சாமியாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அதனால பணிவு இது பணிவு. போதுங்களா? இது ரொம்ப ஓவரா தெரியல. ஓகே வாங்க. எல்லாம் இந்த அம்பாளோட அருள். சரி நீ கிளம்புமா, போயிட்டு வாமா. சரி சாமி. எல்லாரும் இந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும். சுத்தி பார்த்தாச்சா? பார்த்தாச்சு சாமி. 10 வருஷமா இந்த கோயிலை கட்டுறதுக்கு நான் பட்ட பாடு அந்த பெருமாளுக்கு தான் தெரியும். வணக்கம் சாமி. வாங்க அமைச்சரே. என்ன இவ்வளவு தூரம்? எம்எல்ஏவா இருந்தனா, தொடர்ந்து 4 வருஷமா மந்திரியா இருக்கனா, அதுக்கு உங்க ஆசீர்வாதம் தான் காரணம். அடுத்து நான் சிஎம் ஆகணும்னா அதுக்கு நீங்க மனசு வச்சாதான் முடியும். மந்திரி ஆயிட்டீங்கல்ல, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, அவங்களே உங்களை சிஎம் ஆக்கிடுவாங்க. அதுக்கு மேல பகவான் பார்த்துப்பாரு. என்ன சரியா? நீங்க சொன்னா சரிதான் சுவாமி.
இருங்க. என்னடி? ஏதோ குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. என்னங்க எவ்வளவு அழகா இருக்கான்னு பாருங்களேன். யார் பெத்த குழந்தையோ. வாடா செல்லம். ஏங்க இது தவமிருந்து பெத்த குழந்தையா இல்ல தவறான வழியில பிறந்த குழந்தையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த துர்கை அம்மன் தான் இந்த குழந்தைய நம்ம கிட்ட கொடுத்திருக்கா. இனிமே இவதான் என்னோட துர்கை அம்மா. துர்கா செல்லம். துர்கா, என்னம்மா? உன் ஃப்ரெண்டு வந்திருக்காமா? இதோ வரேம்மா. ஏன் இவ்வளவு லேட்டு? ஐயோ, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ற தெரியுமா? சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி. சரி வா போலாம். நான் என் பர்த்டே ட்ரெஸ் தான் போட போறேன். என்னடி இவ? அவ அப்படிதான்டி, எப்ப பார்த்தாலும் சாமி சாமின்னு இருப்பா. சரி நம்ம போலாம் வா. என் கூட ஸ்போர்ட்ஸ் கோர விஷயம் யார் யார்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்க? எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிருக்கேன் சார். சரி, இது பிறகு யார்கிட்டயும் நீங்க சொல்லக்கூடாது. ஓகே? குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க? அதான் அன்யூனிஃபார்மில் வந்திருக்க. கோச்சிங் போகணும்னு நீங்க தானே சார் சொன்னீங்க? ஹே, கோச்சிங்க்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம்? சார் லிஸ்ட்ல என் பேர் வந்திருக்குன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க? இதை பார் மனோஜ், நடக்க போகிற காம்படிஷனில் நம்ம ஸ்கூல் சார்பாக 3 பேர் மட்டுமே லிஸ்ட்டில் வந்திருக்கு. அதில் கலைவாணி, செல்வி, தேவி. இல்லை தேவி மட்டும் வரல. இவங்க 2 பேர் தான் கலந்துக்கிறாங்க. நம்பிக்கை இல்லைன்னா நீயே கேளு. ஆமா மனோஜ், நாங்க 2 பேர் தான் கலந்துக்கிறோம். சார் ப்ளீஸ் சார், என் அப்பா அம்மா கனவே இதான் சார். நான் ஜெயிக்கணும் சார் எப்படியாச்சும். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். ஏய், அழுது கண்ணீர் வடிச்சா நான் உன்னை கூட்டு போயிடுவேனா? சார் ப்ளீஸ் சார். இவ்வளோ தூரம் சொல்கிறேன், போடா வீட்டுக்கு. கோவில் கும்பாபிஷேக வேலையெல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்கா? அவர்கிட்ட கேளுங்க. வர்ற பௌர்ணமிக்குள்ள முடிச்சிடலாங்க. கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம். எந்த பௌர்ணமி? வர பௌர்ணமிங்க. வர்றது அமாவாசை. ஐயா, பாம்பு மாட்டிக்கிட்டு. அப்ப அடுத்த பௌர்ணமி. வணக்கம் சாமி. வணக்கம், வாங்க. புதுசா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம். சாமி உங்களை கேட்டு வாஸ்துப்படி தான் வீடு கட்டணும்னு இவர் சொல்றாரு. அதனாலயே லேட் ஆயிட்டு இருக்கு சாமி. ஆமா சாமி, நாங்க கட்ட போற வீட்டுக்கு உங்ககிட்ட தான் வாஸ்து பார்த்து கட்டணும்னு ஆசைப்படுறோம். சாமி தான் சுண்ணாம்பு அடிப்பாரு. சும்மா இறையா. என்னம்மா எப்ப பாரு வாஸ்து வாஸ்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? கடவுள் என்ன வாஸ்துவை பார்த்து வளர்த்து படைச்சாரு? அதானே. நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? நல்ல காத்து வரணும், சூரிய வெளிச்சம் படணும். புரியுதா? 2வது, உன்னை கட்டிக்கிட்ட புருஷனை நீ கண்ணுங்க அர்த்தமா பாத்துக்கிட்டாலே உன் வீடு சுபிட்சமா இருக்கும். புரியுதா? நல்லது, கிளம்புங்க. சுவாமி வாங்கிக்கலாம். நல்லா இருப்பா. நீங்களும் வாங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா இருமா. வரங்க சாமி. சரி சரி போயிட்டு வாங்க. அமைச்சரா சாமி, நீங்க போங்க. மந்திரி வராரு போல இருக்கு. மந்திரி கொடுத்தாலும் வேணாம்பா. மந்திரி உஷார் தான். மந்திரி இப்ப நான் அமுக்கிறேன். போங்க. நீ முதல்ல போ. வந்துட்டோம். வாசனை தூக்குது. என்ன சொன்ன? உன் தலையில இருக்கிற மல்லி வாசம் மனசை கிள்ளுதுடி. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏற்கனவே கோச்சிங்கிற பேர்ல கேர்ள்ஸ் கிட்ட தப்பா நடந்துக்கிறேன்னு உன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அத நான் இப்ப சொன்னாலும் உன் வேலை போயிடும்.